நல்ல பெங்களூர் கிளைமேட் சூப்பராக இருக்குது. அப்படியே மழை தூறிக்கிட்டு இருக்குது பாருங்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செம்பருத்தி செடி பூ காட்டுறேன். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேயும் சூப்பராக இருந்துச்சு. 2 அப்பார்ட்மெண்ட்லேயும் காட்டுற பாருங்க. நல்ல டிஸ்லிங்க. இதில் வந்து அடுக்கு செம்பருத்தி காட்டினது ஒத்த செம்பருத்தி. இது அடுக்கு. இது வந்து நம்ம கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இந்த அடுக்கு செம்பருத்தி நல்லா அழகாக இருக்கும். பின்னாடி தலைக்கு பின்னாடி வச்சுட்டு போனோம்னா ஸ்கூலுக்கு தலை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், காற்று எப்படி அடிக்குது. நல்ல வாழை மரம், எவ்வளோ வாழைக்காய் தார் விட்டுருக்கு பாருங்கள். பெருசாக சின்ன மரம் தான், ஆனால் பெருசாக இருக்குது. அதே ஆரஞ்சு செம்பருத்தி நிறைய மொட்டு இருக்குது. ஒரு 2-3 பூத்து இருந்துச்சு. அதை மட்டும் பார்ப்போமா. உள்ளே நல்லா ரெட்டு கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும். தூரிக்கிட்டு இருக்குது. கேமராவில் எங்கே தண்ணி விழுந்துருமோன்னு பார்த்து பயந்து எடுத்தேன். அது அப்படியே சில்லுன்னு இருக்குது. செடியை தொட்டாலே தண்ணி அப்படியே ஒழுகுது. அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு கிளைமேட். பெங்களூர் சூப்பர். அதனால தான் அப்படியே மெதுவாக வாக்கிங் போவோன்னு போயாச்சு. அதே மாதிரி இந்த பூ வந்து மலராது, செம்பருத்தி மாதிரியே இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ரெட்டும் ஆரஞ்சு கலந்த கலர், டார்க் ரெட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு தடவை நான் எடுத்து மாலையாக கோத்துருக்கேன். மலராது. நல்லா அந்த மகரந்தம் வந்து நல்லா அழகாக தெரியும். மகரந்தத்தை நல்லா பார்க்கலாம். மலரவே மலராது. கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. மகரந்தம் உள்ளே இருக்கும். இப்படியே மூடியே தான் இருக்கும். இந்த பூ பேர் என்னன்னு தெரியல. ஆரஞ்சு கலரை சொல்லலாம். ரெட்டுன்றத டார்க் ரெட்டுன்றத விட ஆரஞ்சு. செமையாக இருந்துச்சு இந்த பூ. துளசி நல்லா அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே செவத்து பக்கத்தில் அப்படியே கருந்துளசி, கிருஷ்ண துளசி சொல்லுவாங்களே, அந்த துளசி நல்லா படர்ந்து இருந்துச்சு. நல்லா மழைக்கு அதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து இலைகளை நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் நினைக்கிறேன். இலைகளே அப்படியே பூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட் கலர், இது பார்க்குறதுக்கு பூ மாதிரியே தெரியும். கிட்ட போய் பார்த்தா தான் அது வந்து இலை தான். வந்து வரும்போது ரெட்டாக வந்து அதுக்கப்புறம் க்ரீனாக மாறிடுது. வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நல்லா படர்ந்து இருக்கும், பெருசாக படர்ந்து இருக்கும். எங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செடி இது. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே உங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் ஒட்டி தான் இதை வச்சுருப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இலை பூ நினச்சா அது இலை. இலை இப்படி வந்து அதுக்கப்புறம் க்ரீனிஷாக அவங்களுக்கு மாறுது. காம்பவுண்ட்ஸில் அது ஒரு வேலி மாதிரியே வந்து வச்சுருப்பாங்களா, பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக. அதே மாதிரி இந்த எல்லோ இதுவும் அப்படி தான். ஒயிட் கலர் லீஃப் வந்து அதுக்கப்புறம் லைட்டாக எல்லோ வந்து அதுக்கப்புறம் க்ரீனாக மாறும். அப்படியும் வந்து காம்பவுண்ட் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. சூப்பர். ஆக்சுவலாக நுனியில் அது கொடி மாதிரி வந்து அப்புறம் அப்படி செடி மாதிரி நிமிரும். நுனியில் வந்து கொடி வரா மாதிரியே இருக்கும். இந்த லீஃபும் அப்படி தான். நல்லா வந்து நல்லா இலம் வந்து க்ரீனாக இருக்கும், அப்புறம் ஒயிட்டாக இருக்கும். அதிலே ஒயிட்டு வந்து டாட் இருக்கும். இது ஒரு கலர் லீஃப்.